வணக்கம் ஜிஎஸ் ஃபேம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு டீடைல் வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்மக்கிட்ட என்ன வாகனம் இருக்குன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா 7 சீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேரன் செர்டிகா XL6 இருக்குது. அது கூட வந்து ரெனோ ட்ரைபர் இருக்குது. அதை தாண்டி வந்து சிட்ரா நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த C3 அக்ராஸில் 7 சீட்டர் வாகனம் கொடுத்துருக்காங்க. ஆன் ரோட் பேஸ் மாடல் ப்ரைஸிங் அந்த யூ மாடலோட ப்ரைஸிங்லாம் பார்க்கும்போது 9.6 லேக்ஸில் முடிச்சிருக்காங்க. ஸோ 9.6 லேக்ஸில் இருந்து கிட்டத்தட்ட வந்து டாப் ஆஃப் த லைன் போகும்போது ஒரு 16.4 லேக்ஸ் வரைக்கும் இந்த வாகனத்தோட ஆன் ரோட் ப்ரைஸிங்காக இருக்குது. ஸோ அப்போ இந்த ப்ரைஸிங்க்கு இந்த கார் வந்து வேல்யூ ஃபார் மணியாக இருக்கா? சிட்ரா நிறுவனத்தில் இப்போ ஒரு 7 சீட்டர் வாங்குவது கரெக்டாக இருக்குமா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு டீட்டெயில்டான ஒரு வீடியோ தாங்க இது இருக்க போகுது. நிறைய பேர் கேட்குறது சிட்ரானை ட்ரஸ்ட் பண்ணி வாங்கலாமா? ஏன்னா வந்து இந்த பிராண்ட் வந்து நாளைக்கு அவங்களோட லாங்குவிட்டி எப்படி இருக்க போகுது, இங்கே அவங்க வந்து சர்வைவல் எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கிறோம். ரீசெண்ட் டைமில் வந்து சிட்ரா நிறுவனம் அவங்களோட அந்த சிட்ரான் எக்ஸ் ப்ராஜெக்ட்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பசால்ட் எக்ஸ் வந்துச்சு, ஏர்க்ராஸ் எக்ஸ் வந்துச்சு, C3 எக்ஸ் வந்துச்சு. அதில் வந்து பீப்புள் நிறைய பேர் கேட்ட அப் மார்க்கெட் ஃபீச்சர்ஸை ஆட் பண்ணி கொடுத்து அது கூட வந்து பார்த்தீங்கன்னா டீலர்ஷிப் நெட்வொர்க்ஸை உடன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா பீப்புளோட ட்ரஸ்ட்டை கெயின் பண்ணணும் அப்படின்னா நிறைய பக்கம் வந்து சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் நெட்வொர்க்ஸ் அப்படின்றது இருக்கணும். அதை தான் இப்போ என்ஹான்ஸ் பண்ணுற வேலையில் சிட்ரா நிறுவனம் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணலாம். எல்லாருமே வந்து ஒரு பயம் இருக்கும், சிட்ரான் இருப்பாங்களா மாட்டாங்களான்னு. ஆஸ் ஃபார் அஸ் கரண்ட் ஸ்ட்ராட்டஜி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்விங்கில் வந்து டீலர்ஷிப் நெட்வொர்க்கை வைடன் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு பெட்டரான சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் நெட்வொர்க் கொண்டு வந்தால் பீப்புளுக்கு இன்னுமே அபிப்பிராயம் இருக்கும் அப்படின்றத என்னோட கருத்துமே. சரி, இந்த C3 அக்ராஸ் ஒர்த்தா இந்த பிரைசிங்க்கு அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சிட்ரா நிறுவன காரை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை மேலும் சிட்ரா நிறுவனத்தில் இருக்கக்கூடிய மற்ற கார்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா SGS சிட்ரானோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். செக் அவுட் பண்ணுங்கள், உங்களுக்கு பெட்டரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். சரிங்க, ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி இந்த காரில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத இப்போ ஒரு சினிமேட்டிக்கில் பார்த்துட்டு வாங்க. எப்பவுமே ஒரு வாகனத்தோட சேஃப்டி அதை பற்றி பேசிட்டு தான் மற்ற விஷயங்களுக்குள்ளே போவோம். இங்கே வந்து அந்த சிட்ரான் C3 ஏக்ராஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரக்சரல் இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா காமன் மாடுலர் பிளாட்ஃபார்மை வந்து பார்த்தீங்கன்னா ஹெவிலி லோக்கலைசேஷன் செய்யப்பட்டு தான் இங்கே வந்து அந்த ப்ராடக்ட்டை வடிவமைச்சு எடுத்து வந்திருக்காங்க. இந்த காரை பொறுத்த வரைக்கும் வந்து ரீசெண்டாக பாரத் என்கப்பில் 5 ஸ்டார் என்கப் ரேட்டிங் வந்து அடல்ட்டை பொறுத்து வாங்கியிருந்துச்சு. ஸோ சைல்டை பொறுத்து பார்க்கும்போது வந்து ஒரு 4 ஸ்டார் என்கப் அப்படின்றது இருந்துச்சு, விச் இஸ் அ டீசன்ட் ஸ்கோர் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸ்ட்ரக்சரல் ரீதியாக வந்து ரியல் லைஃப் ஆக்சிடென்ட்ஸ் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு இன்னும் நம்ம பர்சனலாக பார்க்கல. பட் ஆஸ் ஃபார் அஸ் கிராஸ் டெஸ்ட் இது வந்து நல்லா தான் இருக்குது. 1135 1320 கிலோகிராம் வரைக்கும் இந்த வாகனத்தோட கர்வ் வெயிட் அப்படின்றது அந்த பேசிக் மாடல் வந்து டாப் ஆஃப் த லைன் ஆட்டோமேட்டிக் வரைக்கும் இருக்குங்க. 6 ஏர்பேக்ஸ், ABS, CBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஸ்டேட்டஸ் கண்ட்ரோல், டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம், இந்த மாதிரி வந்து ஆக்டிவ் அண்ட் பாசிவ் சேஃப்டி ரிலேட்டடாக லோட் பண்ணியிருக்காங்க. 360 டிகிரி கேமரா அப்படின்றது வந்து ஒரு டீலர்ஷிப் லெவல் ஃபிட் பண்ணிட்டா நீங்கள் அடிஷனலாக பண்ணிக்க முடியும். சரி வாங்க, சேஃப்டி பார்த்துட்டோம். அடுத்து என்னெல்லாம் கலர் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது அப்படின்றத நீங்கள் எவிடென்ட்டாக ஸ்க்ரீனில் பார்த்துருக்க முடியும். இப்போது என்ஜின் என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 1.2 லிட்டரில் வந்து 3 சிலிண்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் வந்து பேஸ் மாடல், பேஸ்க்கு அடுத்த மாடல் கிடைக்கும். இதுவே நீங்கள் டாப் ஆஃப் த லைன் 2 மாடல் போகிறீங்கன்னா உங்களுக்கு டர்போ பெட்ரோல். ஆட்டோமேட்டிக்கை பொறுத்த வரைக்கும் வந்து டாப் ஆஃப் த லைன் மாடலில் மேக்ஸில் மட்டும் தான் கொடுக்குறாங்க. ப்ளஸ் யூ மேக்ஸ் அப்படின்னு சொல்லி 3 வேரியன்ஸில் தான் வருதுங்க. போனட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெஃப்ட் வந்து கொஞ்சம் வந்து லைட்டாக தான் ஃபீல் ஆகுது. காற்றுக்கு ஆடுன்னு தான் நீங்கள் பார்த்துருக்க முடியும். இங்கே இந்த என்ஜினை பற்றி பேசணும்னா ரொம்ப அருமையான என்ஜின்ங்க. அந்த டர்போ பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக எந்தூசியாஸ்டிக்காக ட்ரைவ் பண்ணுறதுனாலும் ட்ரைவ் பண்ணலாம், இல்லை பொறுமையாக செரேட்டாக ட்ரைவ் பண்ணுறதுனாலும் ட்ரைவ் பண்ணலாம். ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சஃபிஷியண்ட்டான ஒரு கேலிப்ரேஷன் தான். அதாவது என்னென்னா பொறுமையான, அதாவது வந்து இன்புட்டை வந்து ரொம்ப அக்ரெசிவாக கொடுக்காது. நீங்கள் வந்து லைட் டு த பெடலாக இருக்கிறீங்கன்னா அழகாக வந்து அந்த லீனியர் சர்ச் பவர் டெலிவரி இருக்கும். அக்ரெசிவாக நீங்கள் புஷ் பண்ணுறப்போ நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து 110 PS பவருங்க. நீங்கள் மேனுவல் போனீங்கன்னா 190 Nm கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் ஆட்டோமேட்டிக் போகிறப்போ வந்து 205 Nm, ஒரு 15 Nm ஜாஸ்தியாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த டார்க் மீட்டர் போகும்போது கொஞ்சம் லாஸேஜ் இருக்கும், அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அதை பண்ணியிருக்காங்க. நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் தான் இன்றைக்கி மோஸ்ட்லி எடுக்கக்கூடிய பீப்புள் ஜாஸ்தி இங்கே நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும். சஃபிஷியண்ட்டாக இருக்குங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் போகும்போது ஆப்வியஸ்லி நீங்கள் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கியரில் ஒர்க் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு 1.2 நேச்சுரல் ஆஸ்பிரேட் போது ஒரு 82 PS பவரும் ஒரு 115 Nm ஆஃப் டார்க்கும் இந்த நார்மல் வண்டியோட கர்வ் வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது அரௌண்ட் வந்து 1 டன் கிட்ட இருக்குது. அந்த 1 டன் கர்வ் வெயிட்டுக்கு ஃபுல்லி லோடடாக நீங்கள் போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா
கொஞ்சம் வந்து ஸ்லக்கிஷாக தான் இருக்கும், சிரமம் தான் படும். பட் நீங்கள் ஹில் ஸ்டேஷன்ஸில் அதிகமாக ட்ராவல் பண்ணிங்கன்னா டர்போ பெட்ரோல்ஸ் ப்ரிஃபர் பண்ணுங்கள். இல்லை டே டு டே லைஃப் காமன் யூசேஜ் தான் அப்படின்னா நேச்சுரல் ஆஸ்பிரேட்டர் ப்ரிஃபர் பண்ணுங்கள். மைலேஜை பொறுத்த வரைக்கும் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டர் போனீங்கனாலும் உங்களுக்கு ரியல் டைமில் வந்து ஒரு 13 to 15 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டர்போ பெட்ரோல் போனீங்கன்னா ஒரு 11லேருந்து 14 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நான் ரியல் டைம் மைலேஜை சொல்கிறேங்க. ரிலையபிலிட்டி ரீதியாக இன்ஜினில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, இதனால் வரைக்கும் இல்லை. நிறைய பேர் வந்து டர்போ பெட்ரோல் அந்த பெல்ட் இஷ்யூ பற்றி கேட்டிருந்தீங்க. அந்த 60,000 கிலோமீட்டர்ஸ் அதுக்கு மேலே வருது, அதாவது யூரோப்பியன் கார்ஸ் நம்ம நிறைய பார்க்குறோம், அதில் வந்து இந்த இன்ஜின் வரப்போ அதில் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இந்த ஃப்ரெஞ்ச் ஆட்டோமேக்கரோட இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் அதை வந்து ரிசால்வ் பண்ணிட்டாங்க. 2023 டைம்லேயே அதை ரிசால்வ் பண்ணிட்டாங்க. ஆஸ் ஃபார் அஸ் இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனைகளும் இல்லை. இன்னும் அதுக்கப்புறம் வந்து ஒரு 60,000-70,000 கிலோமீட்டர் ஒன்று வண்டியை பார்த்தோம்னா இன்னும் பெட்டரான ஒரு புரிதல் அப்படின்றது கிடைக்கும். ரொம்ப நல்ல ஒரு என்ஜின்ங்க இந்த டர்போ பெட்ரோலை பொறுத்த வரைக்கும். சரி, என்ஜின் பற்றி பேசிட்டோம். இன்சுலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசிங்லி வந்து கீழே என்ஜின் கார்டு கொடுக்கலனாலும் என்பிஹெச்சில் அவ்வளோ தரமாக நல்ல ஒரு திக் ஷீட் ஆஃப் இன்சுலேஷன் அப்படின்றத பயன்படுத்தியிருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோம் மெட்டீரியல் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ என்ஜின் பொறுத்து இதுதாங்க. எக்ஸ்டீரியர் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு யூனிக்கான ஒரு சங்கியான டிப்பிக்கலாக ஒரு சிட்சியான பிராண்டோட ஒரு டிசைன் அப்படின்றது நம்ம நல்லா பார்த்த தூரத்தில் வந்து பார்க்கும்போது தெரிஞ்சுக்க முடியாது. ஒரு சிட்ரான் கார் அப்படின்னு நல்ல ஒரு வைடான ஒரு ஆடாம் போயிருக்காங்க. ஒரு கிரில் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மினிமலாக வந்து எப்படி சொல்கிறதுங்க, நம்ம ஊர் அந்த ஏசி வென்ஸ் மாதிரி தான் இருக்குது. அந்த சென்டர் கன்சோல் பார்க்கும்போது ஸ்ப்ளிட் அப் பண்ணி பியானோ பிளாக்ல முடிச்சிருக்காங்க. கிரில் பொறுத்த வரைக்கும் அந்த சிட்ரியானோட லோகோ அப்படின்றது அந்த குரோம் ஸ்ட்ரிப்போட அந்த ஃப்ளோவில் பண்ணியிருக்காங்க. டிப்பிக்கலான அந்த ஹெட்லாம்ப் டிசைன் தான். எல்இடி ப்ரொஜெக்டர் செட்டப் கொடுத்துருக்காங்க. வெளிச்சத்தை பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக இருக்கும். ஃபாக் லாம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்இடி தான். பட் ஒரு வார்ம் ஒயிட்டில் கொடுத்துருந்தாங்களோ இல்லை ஹாலஜனில் போயிருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். பர்பஸை சால்வ் பண்ணியிருக்கும். கீழே வந்து ஒரு ஸ்கிட் பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. பம்பர்ஸோட குவாலிட்டிலாம் ஃப்ரஜில் எல்லாம் இல்லைங்க, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் இங்கே 200 mm இருப்பதால் அன்லேடன் நீங்கள் தாராளமாக எனி கைண்ட் ஆஃப் ரோட்ஸை வந்து இந்த காரில் நீங்கள் டேக்கிள் பண்ணி ட்ராவல் பண்ண முடியும். 2671 mm இந்த பர்டிகுலர் வாகனத்தோட வீல் பேஸாக இருக்குது. ஸோ இதை வச்சு பார்க்குறப்போ நமக்கு இது கூட காம்படிட்டராக இருக்கிற வாகனங்களோட கம்பேர் பண்ணி டைமென்ஷன் இதே காமிச்சிருக்கேன். எந்த இடத்துல இந்த C3 ஏர்கிராஃப்ட் பொசிஷன் ஆகுது அப்படின்றது உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஆக்சுவலாக அங்கே வந்து ரெக்வஸ்ட் சென்சார் கிடையாதுங்க பேசிவ் என்ட்ரிக்கு. ப்ராக்ஸி சென்சார் கொடுத்துருக்கேன், அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டோரோட ஹெஃப்ட் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குங்க. சாஃப்ட் கிடையாது, பட் டோர் வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் ஃபீல் ஆகுது, ஃப்ரெஜெல்லாம் இல்லை. இங்கே டயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 215 60 வந்து ஒரு டியூவல் டோன் அலாய் வீல்ஸோட போட்டிருக்காங்க. இங்கே ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு ரியல் ட்ரம் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. லைனஸ் பொறுத்த வரைக்கும் வந்து கன்சில்டாக தான் இருக்குது. ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் கன்சில் பண்ணியிருக்காங்க. வீலருக்கு வந்து ரொம்ப மினிமலாக அப்ளை பண்ணது எனக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. தூரத்துலேருந்து பார்க்கும்போது காரை வந்து ஒரு நல்ல அப்பீலிங் ஸ்டேட்டஸில் எடுத்து கொடுக்குது. சாவியை பொறுத்த வரைக்கும் டிப்பிக்கலாக உங்களுக்கு சிட்ரானில் கிடைக்கக்கூடியதாக லாக் அன்லாக் ஃபங்க்ஷனிங்கோட கொடுத்துருக்காங்க. ஃபாப் கீ தாங்க. ஓஆர்விஎம் கன்சோல்னு பார்த்தீங்கன்னா டர்ன் இண்டிகேட்டர்ஸோட ஒரு பியானோ பிளாக்ல இந்த டியூவல் டோன் வெர்ஷனில் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபிளாக தான் இந்த கன்சோல் இருக்குங்க. விண்டோ ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செகண்ட் ரோவோட விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வைடாக தான் கொடுத்துருக்காங்க. வெளிச்சம் அப்படின்றது டிஎல் அப்படின்றது உள்ள ப்ராப்பராக தான் போகும். உள்ள பொறுத்த வரைக்கும் ப்ரௌன் அண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு பிளாக் தீம் மாதிரி போயிருக்காங்க. நான் உள்ள போகிறப்ப சொல்கிறேன். இங்கே இந்த இடத்துல பாருங்கள் ஒரு கிளாஸ் பார்ட்டிஷன் ப்ளே பண்ணியிருக்காங்க. தேர்ட் இருக்கிற பேசஞ்சருக்கு வந்து கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. பட் இது உள்ளே போகிறப்ப இதோட ஸ்டோரி என்னன்னு நான் பேசுகிறேங்க. இங்கே செகண்ட் ரோ பொறுத்த வரைக்கும் கவலை இல்லை, நல்ல ஒரு ப்ராப்பரான டீலோ இருக்குது. சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட் அப்படின்னு பேசுகிறப்போ இந்த செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் மேக் பர்சன் ஸ்டெட்டு ரியல் ட்விஸ்பிங்க கால் ஸ்பிங்ஸோடு தான் போயிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். எந்த விதமான ரோட்ஸில் கொடுத்தீங்கனாலும் அழகாக ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணணும். உங்களுக்கு வந்து போன் ஷேரிங்காக இருக்கவே இருக்காது. நல்ல ஒரு கார்போர்ட் லைக் ரைட் குவாலிட்டின்னு சொல்லலாம். 7 சீட்டரில் டெஃபினெட்லி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்ற மாதிரி நம்மளால் சொல்ல முடியும். பிரேக்ஸ் கேட்டிங்கன்னா நீங்கள் நிப்பாட்ட நினைக்கிற இடத்துல நிப்பாட்ட முடியும். ஃப்ரண்ட்டில் டிஸ்க் ரியல் ட்ரம் தான், பைட் நல்லா தான் இருக்குது, அதில் குறைகள் இல்லை. ஸ்டீரிங்கோட ஃபீட்பேக் ரிட்டன் டு சென்டர் ஆக்ஷன்லாம் கேட்டிங்கன்னா நல்லாவே இருக்குங்க. ஒரு 80-90 நீங்கள் கிராஸ் பண்ணும்போது ஹிஃப்ட் ஆட் ஆகுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் டு சென்டர் ஆக்ஷனும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. டைனமிக்ஸ் ரீதியாக கேட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்டெபிலிட்டி ஓகே. பட் நீங்கள் கார்னர்லாம் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்ஃபர்ட்டாக இருக்கக்கூடிய சஸ்பென்ஷன் ஸ்லைட்லி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரைவிங் டைனமிக்ஸில் வந்து ப்ளே பண்ணிடுது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பாடி ரோல் அப்படின்றது தெரியுது. நீங்கள் ஒரு 120 வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைனில் சாலிடாக பெர்ஃபார்ம் பண்ணுங்க. அதே 120 நீங்கள் கார்னரில் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். மற்றபடி ஃபுல்லி லோடடாக போகிறப்ப டர்போ பெட்ரோல் கன்வீனியண்ட்டாக இருக்கும். நேச்சுரல் எக்ஸ்பெக்ட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். நீங்கள் இன்ஸ்டண்ட்டான அந்த டார்க் அண்ட் ஆக்சலரேஷனை நீங்கள் ஃபீல் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து டிரைவிங் கேரக்டர் ஹேண்ட்லிங்கை பொறுத்துங்க. அடுத்து ரியரில் வைப்பர் அண்ட் டிஃபாகர் ரெண்டுமே கிடைக்குதுங்க. ஹை மவுண்டட் ஸ்டாப் லாப்ஸ்ங்கிறது உள்ள இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸ்பாய்லரை பொறுத்த வரைக்கும் இப்படி கொண்டு வந்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக வெளியிருந்து பார்க்கும்போது தனியாக இது மட்டும் தெரியுது. ஷார்க் ஃபின் ஆண்டனா போட்டிருக்காங்க. அந்த ஏரோ டைனமிக்காக ப்ளே பண்ணியிருக்கிறது மேலேருந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளோ கிடச்சிருக்கு அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. சரி, அடுத்து டெய்லம் கன்சோல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹாலஜனில் தாங்க போயிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டர்ன் இண்டிகேட்டர்ஸ் இந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் கைட் லேம்ப் அப்படின்றது கிடைக்கும். ரியரில் பார்க்கிங் சென்சார்னு பார்த்தீங்கன்னா 2 பார்க்கிங் சென்சார் தாங்க போட்டிருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் நீங்கள் அடிஷனலாக ஆட் பண்ணணும்.
ரிவர்ஸ் கேமராவும் வந்து வரதில்லை. நீங்கள் 360 டிகிரி கேமரா தான் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். பம்பஸோட குவாலிட்டியில் நல்லா தாங்க பண்ணியிருக்காங்க. பட் ஒரு 4 பார்க்கிங் சென்சர் இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். பூட் ஸ்பேஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இங்கே பூட் ஸ்பேஸ் அப்படின்றது இல்லைங்க. வெறும் அரௌண்ட் வந்து ஒரு 33 லிட்டர்ஸ் தான் இருக்குது. இதை வந்து நம்ம பயன்படுத்த முடியாது. நார்மலி ஒரு குட்டி பேக் வைக்கிறது கூட கொஞ்சம் இடையூறாக தான் இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு 5 சீட்டராகவும் பயன்படுத்த முடியும், 7 சீட்டராகவும் பயன்படுத்த முடியும். இந்த சீட்ஸ் நம்மளால் ரிமூவ் பண்ணிக்க முடியும். தனியாக அந்த சீட்ஸ் எடுத்து நீங்கள் ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 511 லிட்டர் பூட் ஸ்பேஸ் அப்படின்றது கிடைக்கும். ஸ்பேர் டயரை பொறுத்த வரைக்கும் கீழே தான் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. தேர்ட் ரோ ஸ்பேஸ், ஒரு 7 சீட்டர்னு வந்தால் தேர்ட் ரோ ஸ்பேஸ் ரொம்பவே முக்கியம் இல்லைங்க. இங்கே தேர்ட் ரோ ஸ்பேஸிங் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் கிட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அடல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஓகேவாக இருக்கும். ஹெட்ரூம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5.7 ஃபீட் கிட்டே இருக்கேன். நாங்கள் சாஞ்சு உட்காரலாம், எனக்கு தெரிஞ்சு வந்து சாஞ்சு உட்காரலாம். ஒரு 5.7 ஃபீட் இருக்கிற ஆள் 6 அடிக்கு மேலே இருந்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கிராம்டாக தான் இருக்கும். 2 பேர்த்துக்கும் ப்ராப்பரான ஒரு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. 3.8 சீட் அப்படின்றதும் கிடைக்குதுங்க. ஏசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிடையாது, ரூஃபில் பண்ணியிருக்கிறனால நமக்கு நல்ல ஒரு த்ரோ கிடைக்குது. அதிலெல்லாம் குறைகளே இல்லை. இங்கே நமக்கு தேர்ட் ரோவில் வந்து கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக இருக்கும்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக இருக்கும். லாங் ட்ராவல் போனோம்னா அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் பார்ட்டிஷனும் ப்ளே பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் அடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. குழந்தைங்களுக்கு ஓகேங்க. அதாவது வந்து ஒரு ஃபேமிலி அஃபோர்டபுளாக ஒரு 7 சீட்டரை பார்க்குறாங்க அப்படின்றப்போ ஒரு நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல், நல்ல குவாலிட்டியான இன்ஜின், தரமான ஒரு பில்டோட இருக்கக்கூடிய ஒரு கார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இங்கே வந்து 2 டைப் சி சார்ஜிங் போர்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் பாருங்கள். உங்களுக்கு இங்கே உள்ள உட்காரன் அப்படின்னா பாருங்கள், இங்கே பாருங்கள், கால் வைக்கிறதுக்கே கொஞ்சம் அடல்ட்டுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். உள்ள அந்த இது மடங்கி இருக்கிறப்போ மோஸ்ட்லி ஃபார் குழந்தைகளுக்கு தாங்க. அண்டர் தை சப்போர்ட்டில் நீங்கள் எதுவும் எதிர்பார்க்க முடியாது. இதுதான் வந்து லெக் ஸ்பேஸ் அண்ட் அண்டர் தை சப்போர்ட் அப்படின்றத பொறுத்துங்க. டோர் பேட்ச் பொறுத்த வரைக்கும் வந்து ஹார்ட் பிளாஸ்டிக் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெதரைட் பேடிங்கும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பியானோ பிளாக் கன்சோல்லாம் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஒன் டச் டவுன் ஃபங்க்ஷனாலிட்டியோட கிடைக்குது. ஒன் டச் அப் இல்லை, ஒன் டச் டவுன் எல்லா விண்டோஸுமே உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சில்வர் க்ரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாங்க. செகண்ட் ரோவோட ஸ்பேசிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது ஆக்சுவலாக வந்து மூவபிள் கிடையாதுங்க. இந்த சீட்ஸை வந்து நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து மூவ் பண்ணிக்க முடியாது. கண்ட்ரைல்ஸ்லாம் இல்லை, ஃபிக்ஸ்டு தான். உள்ளே ஏறி உட்கார்றேன். செகண்ட் ரோ ஸ்பேசிங் அப்படின்னு வந்தோம்னா ஆக்சுவலாக இந்த ரூஃப் ஏசி வந்து இங்கே இருக்கிற ஏரை சக் பண்ணி அங்கே தள்ளி கொடுக்குதுங்க. ஸோ அதுதான் பார்க்க முடியுது. கீழே இங்கேருந்து த்ரோ எனக்கு ஏசி த்ரோ நல்லா தான் கிடைக்குது. ஏசியை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஒரு 2 டைப் சி சார்ஜரோட ஒரு ப்ளோயர் கண்ட்ரோலோட போட்டிருக்காங்க. ஏசி கன்சோல் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு த்ரோ கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா டீசென்ட் எனஃப்ங்க. அது இல்லாமல் ஏசியை பொறுத்த வரைக்கும்லாம் இவங்களை குறை சொல்ல முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஏசி பர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்க்க முடியும். சரி, உட்கார்றப்ப நல்ல விசிபிலிட்டி கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா இது சீட் கொஞ்சம் அப்ரைட்டாக தான் இருக்குது. இது எதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுமான்னு பார்த்தா அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. கொஞ்சம் வந்து சீட் வந்து அப்ரைட்டான ஒரு ஃபீல் எனக்கு கிடச்சிருக்குது. ஹெட்ரெஸ்ட் வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸ்டு ஹெட்ரெஸ்ட் கிடையாது. 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கிடைக்குது. இங்கே சென்டர் பேசஞ்சருக்கு மட்டும் ஃபிக்ஸ்டு ஹெட்ரெஸ்ட் போட்டிருக்காங்க. ஆம்ரெஸ்ட் எதுவும் கிடைக்கலங்க. இந்த சீட் தான் ஆக்சுவலாக வந்து ஃபுல்லாக மடங்கும். அதுலேருந்து தான் நம்ம உள்ளே ஏறிக்க முடியும். இது வந்து அப்படி கிடையாது. உட்காந்துருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே இந்த ஏசி கன்சோலாக இருக்குங்காட்டி கொஞ்சம் வந்து ஒரு கிராம்டான ஒரு உணர்வு கிடைக்குது. உள்ள இன்டீரியரோட பிளாஸ்டிக் குவாலிட்டியாக இருக்கட்டும், இந்த லெதரைட் அப்போல்ஸ்டியோட குவாலிட்டியாக இருக்கட்டும் அவ்வளோ தரமாக போட்டிருக்காங்க. நல்ல குவாலிட்டி லெவல்ஸில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரௌனில் பெர்ஃபரேட்டடாக தான் வந்து பார்த்தீங்கன்னா சீட் கவர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. லம்பர் சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் டீசென்ட் எனஃப்ங்க. ஷோல்டருக்கான என்ஹான்ஸ்மெண்ட் வந்து ரொம்ப மினிமலான ஒரு ப்ளே தான். ஏன்னா 3 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரணும் அப்படின்ட்டு அதை பண்ணியிருக்காங்க. இந்த விண்டோமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னதான் ஒன் டச் டவுன் ஃபங்க்ஷனாலிட்டி கிடைக்குது. ஹெட்ரூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து ஒரு 5.7 ஃபீட் இருக்கிறேன். எனக்கு பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக இருக்குது. ஆல்ரெடி இருந்தீங்கனாலும் தலைலாம் மேலே முட்டாது. இங்கே செகண்ட் ரோ பொறுத்த வரைக்கும் ஹெட்ரூம் ஒரு கவலையே இல்லை. நல்ல வேலை இங்கே சன்ரூஃப் கொடுக்கல. லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் பாருங்கள், ஆப்டாக இருக்குங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்டர் தை சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ் அவுட் ஆகும், கொஞ்சம் எட்கான்ஸ்டாக இருந்திருக்கலாம். பட் இந்த ஸ்பேசிங்குள்ளே 3 ரோவையும் அக்கமடேட் பண்ணணும் அப்படின்றதுக்கு வந்து அவங்க சிரமப்பட்டிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. அடுத்து ஹம்ப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த காமன் மாடல் பிளாட்ஃபார்மில் பெருசு தாங்க. ஸோ 2 அடல்ட் உட்காரலாம். 3வது அடல்ட் உட்காரப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே கால் வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா எல்இடியில் ஒரு கேபின் லேம்ப் கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்ட் லேஅவுட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான், பட் இருந்தாலும் மெட்டீரியல் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து சாஃப்ட் பேடிங்லாம் போட்டு பார்க்கறதுக்கு ஒரு நீட் அண்ட் க்ளீனான ஒரு ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. யூனிக்கான ஒரு டிசைன் தான் வச்சுக்கோங்களேன். சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு ஆக்சன்ஸ்லாம் ப்ளேயாக இருக்குது. ஏசி வென்ஸோட நாப் குவாலிட்டியும் வந்து முதல்ல இருந்ததை விட இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சென்டரும் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாலிடாக இருக்குது. அடுத்து நீங்கள் இன்ஃபர்டெயின்மெண்ட் பற்றிலாம் பேசலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ டிமிங் IRVM அப்படின்றத கிடைக்கிது. இப்போது கேபின்லாம் பொறுத்த வரைக்கும் எல்இடியில் போட்டிருக்காங்க. பட் இந்த கன்சோல் கொஞ்சம் மாற்றிருக்கலாம் அப் மார்க்கெட்டாக. வேனிட்டி மிரர்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோ டிரைவருக்கு மட்டும் கிடைக்குதுங்க. இங்கே எதுவும் கிடைக்கல. டிக்கெட் ஹோல்டர் கூட இல்லை சன்வைசரில். க்ளவ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல டெப்த்தாக கொடுத்துருக்காங்க. பட் கூலிங் ஃபங்க்ஷனாலிட்டி கிடைக்கல. நிறைய திங்ஸ் உள்ளே வச்சுக்க முடியும். 10.25 இன்ச்சில் வந்து ஒரு இன்ஃபோர்டெயின்மெண்ட் யூனிட் கொடுத்துருக்காங்க. இது வந்து கிளாரான்னு சொல்லிட்டு வாய்ஸ் அசிஸ்டன்ஸோட வருது.
இது ஆக்சுவலாக 360 டிகிரி கேமரா வந்து இன்னும் எனேபிள் பண்ணல, பட் டீலர்ஷிப் லெவல் ஃபிட் பண்ணால் நீங்கள் போட்டுக்க முடியும். ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 4 ஸ்பீக்கர்ஸ், 2 ட்வீட்டர்ஸ் இருக்குங்க. ஹை ஃப்ரீக்வன்சி ஹேண்டில் பண்ணும், மிட் ஃப்ரீக்வன்சி ஹேண்டில் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. ஒரு ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு கேட்போம். Only on FM. FM na? Radio City. ஆடியோ குவாலிட்டி உண்மையுமே நல்லா இருக்குங்க. ஒரு துளி குறை சொல்ல மாட்டோம், நம்ம அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ரிவர்ஸ் கேமரா இன்ஸ்டால் பண்ணாதனால எனக்கு காமிக்க முடியல, பட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஃப்ளூயிடிக்காகவே இருக்கும். ஏசி அப்படின்னு வரும்போது இந்த செக்மெண்ட்டோட ஒரு பெஞ்ச் மார்க்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்த செக்மெண்ட்லேயும் இந்த மாதிரி வந்து ஒரு ஏசி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 14 வரைக்கும் கீழே போகுங்க. உங்களுக்கு பாருங்கள், செம்ம பிளாஸ்டான ஒரு த்ரோ நம்மளால் பார்க்க முடியும். அவ்வளோ கூலிங்காக இருக்குது. ஃப்ரண்ட்டில் நம்ம உட்காந்து ட்ராவல் பண்ணுறப்போ ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி தாங்க கொடுத்துருக்காங்க. கீழே அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு 12 வோல்ட் அடாப்டர், அப்புறம் வந்து யூஎஸ்பியில் டைப் ஏ சார்ஜர்னு கொடுத்துருக்காங்க. அது போக வந்து ஒரு ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடும் கிடைக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். கீழே 2 கப் ஹோல்டர் போட்டிருக்காங்க. சென்டர் கன்சோல்லையும் வந்து ஒரு சின்ன ஒரு கப் ஹோல்டர் கிடைக்குது. ஒரு ஆம்ரெஸ்ட்டுக்கு கீழேயுமே ஒரு ஸ்பேசிங் இருக்குது. ஆம்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் மூவபிளுங்க. எம்ஐடி கிளஸ்டர் வந்து 7 இன்ச்சில் வந்து ஃபுல்லி டிஜிட்டலாக போயிருக்காங்க. இது வந்து இப்போ புதுசாக வந்து அப்டேட்டில் தாங்க வந்திருக்குது. ஆஃப் அண்ட் ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நல்லா கிராஃபிக்கோடு இருக்குது. ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குங்க. டெலஸ்கோபிக் மிஸ் அவுட் தான். ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ், ஆட்டோ வைப்பர்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஆடியோ மவுண்ட் கண்ட்ரோல்ஸ் இந்த சைட் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 3 ஸ்போக் ஸ்டீரிங் யூனிட் தான் லெதர் ராப்பிங்கோட கிடைக்குது. ஹார்ன் பொறுத்த வரைக்கும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புஷ் பட்டன் ஸ்டார்ட்டர் இருக்குது. ப்ராக்ஸி சென்சாரோட எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இங்கே ஆம்பியன்ட் லைட் இங்கே க்ளோ ஆகும் பாருங்க, தெரியுதுங்களா? அந்த ஆம்பியன்ட் லைட்டுக்கான ஸ்விட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டிருக்காங்க. ஐடல் ஸ்டட்ஸுக்கான ஒரு ஸ்விட்ச், அதுக்கப்புறம் ஹெட்லாம்ப் லெவலருக்கான நாப் அப்படின்றது இங்கே கிடைக்குது. ஏ பெடல் மற்றும் பி பெடலுக்கான ஸ்பேசிங்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஆப்டிமைஸ்டாக தான் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபுட் ரெஸ்ட் பண்ணுற ஒரு பெடலும் நமக்கு டெட் பெடலும் கிடைக்குது. மேட் வாங்கி போடுறப்போ மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அது வந்து டெட் பெடலை கொஞ்சம் இன்டரப்ட் பண்ணுது. ஸோ அதை தாண்டி இங்கே வந்து போனட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் 2 சீட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனோட கிடைக்குது. இங்கே அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கான ஸ்பீட் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. ஒரு 3 லெவலில் இருக்குங்க. ஹைட் அட்ஜஸ்டர் அப்படின்றது கிடைக்குது. ஸோ அதனால் வந்து இந்த போனட்டோட விசிபிலிட்டி இன்னும் பெட்டர் அட்டைன் பண்ணிக்க முடியும். நமக்கு கிளியரான ஒரு விசிபிலிட்டியும் கிடைக்கும். அண்டர் தை சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ட்டுங்க, பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. காலை ஆக்சல் வைக்கும்போது பர்ஃபெக்டாக இருக்குது. காலை நீங்கள் நார்மல் போஸ்டரில் வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ஸ்லைட் அண்ட் லாக் இருக்கும், விச் இஸ் காமன். சீட்ஸோட அப்ஹோல்ஸ்ட்ரி குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. சென்டரில் வந்து பெர்ஃபரேஷனோட கொடுத்துருக்காங்க. லாங் ட்ராவலுக்கு நல்ல கன்வீனியன்ட்டான ஒரு சீட்ஸ் தாங்க. இங்கே வந்து முதுகுக்கான சப்போர்ட் கேட்டிங்கன்னா கரெக்டாக அந்த முதுகு தண்டுவலம் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கான சப்போர்ட், அந்த பேக் டிஸ்க்குக்கான சப்போர்ட் வந்து நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஷோல்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா எங்கேயாவது பாடி ரோல் ஆகுது, ஹை ஸ்பீடில் போகிறோம் அப்படின்னா நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குங்க. குறைகள்லாம் டெஃபினெட்லி நம்மளால் சொல்ல முடியாது. சீட்ஸ் அண்ட் எர்கனாமிக்ஸில் வந்து ஸ்பாட்டாக தான் பண்ணியிருக்காங்க. அடுத்து விசிபிலிட்டி ரீதியாக கேட்டிங்கன்னா இந்த பில்லர்லாம் பெருசாக மறைச்சு கொடுக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ரொம்ப மினிமலான ஒரு பில்லர் தான். இந்த ஐஆர்விஎம் மேபி வந்து ஹில் ஸ்டேஷன்ஸ் போகும்போது உங்களுக்கு மறைக்கலாம், கொஞ்சம் பெருசாக இருக்குது. எல்லா விண்டோஸுமே வந்து ஒன் டச் டவுன் ஃபங்க்ஷனாலிட்டிஸோட கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சாஃப்ட் லெதரிட் பேடிங், இந்த இடத்துல வந்து சாஃப்ட் லெதரிட் பேடிங் கிடைக்குது. பிளாக் அண்ட் ப்ரௌனில் வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஜாய்ஸ்டிக் இங்கே இருக்குது. இந்த கன்சோலும் பாருங்கள், இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் க்ரோம் இன்செட்டோட நல்ல ஒரு ப்ரீமியம் டச் அண்ட் ஃபீலோட முடிச்சு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் அப்படின்றது வச்சுக்க முடியும். இந்த C3 ஏர்கிராஃப்ட் 6ஓட ஒரு கன்க்ளூஷன் பார்ட்டுக்குள்ளே வந்திருக்கிறோம். என்ன இந்த வண்டி வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ற கேள்வி உங்கள் மனசில் ஸ்டில் இருக்க தான் செய்யும். அதற்கான விடையை தெரிஞ்சுப்போம். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 7 சீட்டர் வாகனம் கன்வெர்டட் இன்டு 5 சீட்டர் அப்படின்றது கிடையாது. ஒரு 5 சீட்டர் கார் அது, அதை வந்து நம்ம வந்து அஃபோர்டபுளாக கொஞ்சம் 7 சீட்டராக மாற்றி கன்வீனியன்ஸ்க்காக, ஹேர் கன்வீனியன்ஸ்க்காக ஒரு 7 சீட்டர் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனில் தான் சிட்சா நிறுவனம் இதை பண்ணியிருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து இந்த 5 சீட்டர் கார் வாங்குறவங்களுக்கு ஒரு யோசனைனா, அக்கேஷ்னலாக நான் வந்து ஒரு 7 சீட்டராக போகிறேன் அப்படின்னா பின்னாடி வந்து ஒரு சீட்ஸ் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி யோசிச்ச எல்லாத்துக்குமான பதில் தான் இந்த சிட்ரானோட C3 ஏர்கிராஸ். ஏன்னா இது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஸ்பேசிங்கும் யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எங்கேயாவது வந்து ஒரு 80% 5 சீட்டராகவும் ஒரு 20% வந்து நான் 7 சீட்டராகவும் பயன்படுத்தும் அப்படின்னா 100% தாராளமாக இந்த வண்டி உங்களோட தேவையை பூர்த்தி செய்யும். இந்த வண்டியோட ஓனர்ஷிப் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது அப்ராக்சிமேட்லி அரௌண்ட் வந்து 34,000 கிட்ட வருது. டாப் ஆஃப் த லைன் தான் நான் சொல்லியிருக்கேன். இன்சூரன்ஸாக இருக்கட்டும், ஃபியூல் காஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வச்சு தான் அதை கால்குலேட் பண்ணியிருக்கேன். இஎம்ஐயை பொறுத்து எவ்வளோ வரும். ஏன்னா ஒரு வண்டி வாங்குறப்ப இந்த ஓனர்ஷிப் காஸ்ட் அப்படின்றதுங்க நம்ம வெறும் இஎம்ஐ மட்டும் வச்சு பேசுவோம். பட் இஎம்ஐ கூட வருஷம் இன்சூரன்ஸ் எவ்வளோ போடுறோம், பெட்ரோல் எவ்வளோ அடிக்கிறோம், மெயின்டெனன்ஸ் எவ்வளோ செலவு பண்ணுறோம், இதெல்லாம் சேர்த்து கால்குலேட் பண்ணால் தான் ஒரு மாதத்துக்கு நம்மளால் எவ்வளோ இந்த காருக்கு செலவு பண்ண முடியும் அப்படின்றத பெட்டரான புரிதலை நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ
எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் அந்த சிட்ரான் C3 Aircrossல என்ன பெட்டரா பண்ணியிருக்கலாம்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு எல்லாமே குடுத்துருக்காங்க. ஒரு சில பேனல்ஸ் ஒரு சில அந்த IRVMஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கன்சோல்லாம் கொஞ்சம் ஸ்லீக்கா பண்ணியிருக்கலாம். இந்த கேபின் லைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கன்சோல் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம் அப்படின்ற அபிப்பிராயமே தவிர, வேற பெருசாலாம் வந்து டெஃபினெட்லி இந்த பிரைஸ் பாயிண்ட்ல நம்ம குறை சொல்ற மாரி எதுவுமே இந்த வண்டிய பொறுத்தவரைக்கும் கிடையாது. சிட்ரான் பொறுத்தவரைக்கும் லிமிடெட் சர்வீஸ் நெட்வொர்க் அண்ட் சேல்ஸ் நெட்வொர்க் இருக்கிறது தான் எல்லாத்துக்குமே கேள்வியா இருக்கு. பட் நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா, அவங்க வந்து இந்த 2.0 ப்ராஜெக்ட் வந்ததுலேருந்து இந்த சிட்ரானோட C3 Xஆ இருக்கட்டும், ஏர்கிராஸோட Xஆ இருக்கட்டும், பசால்ட்டோட Xஆ இருக்கட்டும், இதெல்லாம் வர வர டீலர்ஷிப் நெட்வொர்க்கையும் வைடன் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி ஒரு பெட்டரான ஒரு சிட்ரானை வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த ஸ்டெப்ஸில் நம்ம பார்ப்போம்னு நம்புறேங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி குடும்பம் இருக்கும். அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்குது. அது சேர்ச்சிட வேணாம். பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர். பை.